சரி, இப்போ கிளைண்ட்டுக்கான வெப்சைட்டு செஞ்சு முடிஞ்சு அவருக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுற நேரம் என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்ற சம்மந்தமாக கொஞ்சம் பார்ப்போம். வெப்சைட்டை ஒரு கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுற நேரம் ஒன்றாவது அவரை வெளியுமே செக் பண்ணி பார்த்துப்பார், உள்ள குறை நிறைகள் எல்லாம் சொல்லிப்பார். நான் 2 தடவை 3 தடவை ரிவிஷன் கொடுத்திப்போம், ஆல் ஓகே. இப்போ அதுக்கு பின்னால் வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் ஏற்கனவே அதுக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸையும் நீங்களே பார்த்துக்கொள்றேன்டா, ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் கிளைண்ட் இல்லை எனக்கு அதுக்கு வேறு பே பண்ணி கொட்டிக்கலாம், நானே என் வெப்சைட்டை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்டா கட்டாயம் நீங்கள் அவருக்கு டீச் பண்ண வேண்டி வரும். என்னென்ன விஷயங்கள் அவர் செய்யணும், என்னென்னதை செய்யப்படாது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், உங்களை கான்டாக்ட் பண்ணணுமா, அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணணுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிடணும். சரி, இப்போ இங்கே இருக்கிற முதலாவது விஷயத்தை பார்ப்போம். கிளைண்ட் ஒருத்தர் உங்கள்கிட்ட வெப்சைட்டை செஞ்சுட்டு அவருக்கு லொகின் டீட்டெயில்ஸை கேட்குறாருண்டா கட்டாயம் அவருக்குன்னு தனி செப்பரேட் அக்கௌண்ட்டை கொடுங்க. உங்களோட அக்கௌண்ட்டை கொடுக்குவானு, ஏன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கும் முக்கியமாக அட்மினுக்கு வரக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் மிகும். ஆனால் கிளைண்ட்டை கொடுக்குற நேரம் அவருக்கு எடிட்டர் ரோலோ அல்லது வேர்ட்பிரஸ்ல யூசருக்கு கீழே ஒவ்வொரு ரோல் செய்யுது. எங்களுக்கு என்ன ரோல் தேவையோ அந்த ரோலை சூஸ் பண்ணி கொடுத்து கொள்ளையிலும். ஸோ கிளைண்ட்டை கொடுக்குற நேரம் உங்களோட இமெயில் அட்ரஸை எந்த காரணம் கொண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்கவும் கூடாது. கிளைண்ட்டுக்குன்னு தனியாக அவரோட இமெயிலை வாங்கி அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டையும் இமெயிலையும் கொடுத்தாண்டா அவர் ஒரு எடிட்டராகவோ அட்மினா இல்லாமல் பிளாக் ரைட்டராகவோ ஏதோ ஒரு அடிப்படையில் லொகின் ஆகி வெப்சைட் உள்ளே பார்த்துக்கொள்வார். ரெண்டாவதா அவர் கொடுக்குற அந்த ரோலில் கூட எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக எக்ஸஸை லிமிட் பண்ணிடலும். அவருக்குள்ள எக்ஸஸ் எல்லாம் கொடுக்காம சில எக்ஸஸை மட்டும் கொடுத்து அப்படி லிமிட் பண்ணி வச்சுக்கொள்ளலும். ஏன்டா கிளைண்ட் தெரியாதனமாக ஏதாவது கிளிக் பண்ணி அல்லது அங்கேக்கு செஞ்சுட்டாருண்டா திரும்பவும் அந்த வேலையை நாங்களே பார்க்க வேண்டி வரும். அவருக்கு லிமிட்டட் எக்ஸஸை கொடுத்து உள்ளுக்கு போய்த்து பார்க்கறதுக்கு மட்டும் எலோவ் பண்ணினா போதும். மூணாவதா அவர் கம்ப்ளீட்டான ஹோஸ்டிங் ப்ளஸ் வேர்ட்பிரஸ் எக்ஸஸை கேட்குறாருண்டா அவருக்கு கட்டாயம் தனியாக ஒரு வெப்சைட்டை மட்டும் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய தனியான ஒரு செப்பரேட் ஹோஸ்டிங்கை வாங்கி அந்த ஹோஸ்டிங் மூலமாக அவரோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிற அதே வெப்சைட்டை மைக்ரேட் பண்ணி அவருக்கு கொடுக்குறத பொறுத்தம். மற்றபடி எந்த காரணம் கொண்டும் உங்களோட மெயின் ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டை டீட்டெயில்ஸையோ உங்களோட மெயின் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டையோ எந்த காரணம் கொண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி கட்டங்களில் நீங்கள் அவருக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தி அவருக்கு செப்பரேட்டாக ஹோஸ்டிங் வாங்குறதுக்கு அவர்கிட்டயே அதுக்கான அமௌண்ட்டையும் சார்ஜ் பண்ணி உங்களுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்க முடியும். அடுத்ததா கோடடி வெப்சைட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வழங்கக்கூடிய ஒரு ஃப்ரீயான பிளகின் இருக்குது, ManageWP அப்படின்ற பிளகின். அந்த ManageWPயை யூஸ் பண்ணி ஆல் இன் ஒன் நிறைய வெப்சைட் டேஷ்போர்டை ஒரே இடத்துலேருந்து பார்க்கலும் ஒரே இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணலும். ManageWPயில் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்கள் ஏற்கனவே அது சம்மந்தமாக பேசியிருந்தோம். ManageWPயில் ரெஜிஸ்டர் பண்ணி 2 சைட்லேயும் எக்ஸஸ் ஈக்குதா, இங்காலையும் அங்காலையும் எக்ஸஸ் ஈக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். அடுத்ததாக பேஜ் பில்டர் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். முக்கியமாக கிளைண்ட்டுக்கு என்ன பேஜ் பில்டர் நாங்கள் யூஸ் பண்ணினோம் அப்படின்றது தெரியாமல் வரைக்கும் நல்ல. இன்கேஸ் அவர் பேஜ் பில்டர் சம்மந்தமாக எல்லாம் நாலேஜோடு இருந்தாருண்டா பேஜ் பில்டர் உள்ளுக்கும் ரோல்ஸை எக்ஸஸை குறைக்கலும் அது உள்ளுக்கு ரோல் கிரியேட் பண்ணலும். அப்போ அவங்களுக்கு எக்ஸஸ் எப்படியுமே குறைஞ்சி வரும். உங்களுக்கு இது மொத்த எக்ஸஸையும் அவங்களுக்கு கொடுக்காம லிமிட்டட் எக்ஸஸோட கொடுக்கறது சிறந்ததாக இருக்கும். அடுத்ததா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் வெப்சைட்டை செஞ்சு முடிச்ச பின்னால அதே வெப்சைட்டுக்கு எப்படி லொகின் ஆகிற எப்படி இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு அப்படின்னா அவங்களுக்கு என்ன இமெயில் அட்ரஸை கொடுத்தோமோ அந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்து எப்படி WP அட்மின் டேஷ்போர்டு உள்ளுக்கு லொகின் ஆகிற இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ ஒன்றை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடுங்க. வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணி லிங்க் ஆகவோ அல்லது கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி லிங்க் ஆகவோ அல்லது சின்ன வீடியோ வாய்ந்தாண்டா அந்த வீடியோவை டிரெக்டாக வாட்ஸ்அப்லையோ இமெயிலையோ சென்ட் பண்ணி கொள்ளையிலும். எப்படி இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன வீடியோ உண்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடுங்க. அதில் A to Z என்னென்ன விஷயம் எல்லாம் கவர் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்க. இது தவிர இன்னும் சில விஷயங்கள் நாங்கள் நோட் பண்ணணும். ஃபைக்கான் ஐக்கான் இது சம்மந்தமாக தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். மேலே வெப்சைட்டுக்கு மேலே என்னோட பேர் வரக்கூடிய இடத்துல நாங்கள் போடுற ஒரு ஐக்கான். இது கூகுள் சர்ச்சில் ரிசல்ட் வர நேரமும் காட்டும் மொபைல் ஃபோனில். மற்றபடி பிசியில் மேலே என்னோட வெப்சைட்டோட பேர் எங்கே காட்டுமோ அந்த இடத்துல, அதாவது அந்த டெப்பை க்ளோஸ் பண்ணுற இடத்துல முதலாவது காட்டக்கூடியது என்னோட ஃபெவிகான் ஐக்கான். இப்போ என்னோட வெப்சைட்டில் இந்த இடத்துல இப்போ வேர்ட்பிரஸ்ஸுடைய டிஃபால்ட் ஃபெவிகான் ஐக்கான் இது எங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ள இயலும். இதுக்கு கஸ்டமைஸுக்கு போய்த்து சைட் ஐடென்டிட்டி இதை கிளிக் பண்ணி இதில் செலக்ட் சைட் ஐக்கான்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி 512க்கு 512 சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு லோகோவை அப்லோட் பண்ணி கொண்டால் போதும். இப்போ இது எங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையாண்டா க்ராப் பண்ணி கொள்ளையிலும். க்ராப் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்தோம்னா மேலே இந்த ஃபெவிகான் ஐக்கான் எங்களுக்கு செட் ஆகிடும். சரி, இது மாதிரி தான் என்னோடய ஃபெவிகான் ஐக்கானை மாற்றுறது. அடுத்ததாக என்னோடய வெப்சைட்டை கூகுள் சைட் கிட்டே கனெக்ட் பண்ணணும். மூணாவதாக செப்பரேட்டாக
பேக்கப் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். செப்பரேட் பேக்கப்ன்றது வெப்சைட்டில் டிஃபால்ட்டாக பேக்கப் கொண்டு வரும். அந்த பேக்கப் இல்லாமல் இமெயிலையோ அல்லது லோக்கலாக எங்களோட கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ்லேயோ ஒரு பேக்கப் ஒன்று ஃபைல் ஒன்றா எடுத்து வைக்கிறது, ஒரு ஜிப் ஃபைல் எடுத்து வைக்கிறது இன்னும் நல்ல. ஏதாவது ஒரு கட்டத்தில் வெப்சைட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாண்டா இதை அப்லோட் பண்ணி திரும்ப ரீக்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ கூகுள் சைட் கிட்டையும் பேக்கப்பையும் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு ஒன்றாவது வெப்சைட் உள்ளுக்கு லொகின் ஆகி கூகுள் சைட் கிட்ட லொகின் பண்ணுறது எப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் SEO சம்பந்தமான விஷயத்தில். இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு பிளகின் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அப்டிராஃப்ட் ப்ளஸ் அப்படின்ற இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பிளகின். இந்த பிளகின் செட்டிங்ஸுக்கு போய்த்து இதில் திரும்பவும் செட்டிங்ஸுக்கு போய்த்து அங்கே தந்தீராக மெனுவலாக பேக்கப் பண்ணணுமா அல்லது ஆட்டோமேட்டிக் பேக்கப் கொடுக்கணுமாண்டு. இப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக் பேக்கப் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பேக்கப் ஆகணும் அப்படின்னு கொடுத்துக்கொள்கிறேன். உதாரணமாக எங்களோட வெப்சைட்டை நாங்கள் அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கொண்டே இருப்போம்டா ஒரு வாரம் கொடுக்கலும். அப்படி இல்லாட்டி மாதமாக அல்லது 15 நாளைக்கு ஒருக்கவா அப்படின்னு எங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கொள்ளலும். நான் இப்போ வீக்லி 1 கொடுக்குறேன். இதுலேயும் வீக்லி 1 கொடுத்து அடுத்தது இந்த பேக்கப் எங்கே சேவ் ஆகணும்னு கேட்குது. இதுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கூகுள் டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். சரி, இப்போ நான் கூகுள் டிரைவை கொடுத்தோம். எந்த அக்கௌண்ட்டில் யாரோட அக்கௌண்ட்டில் கூகுள் டிரைவில் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. கஸ்டமர் அக்கௌண்ட்டுண்டா அந்த அக்கௌண்ட்டை லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இங்கே என் அக்கௌண்ட்டுக்கு லொகின் பண்ணி செட்டப்பை முடிச்சு கொள்கிறேன். கம்ப்ளீட் செட்டப் கொடுத்தேன்டா வேலை முடிஞ்சிடும். இப்போ வீக்லி கொடுத்ததால ஒவ்வொரு வீக்குக்கும் எங்களுக்கு வேறையாக செப்பரேட்டாக இந்த வெப்சைட்டுடைய பிளகின்ஸ், தீம்ஸ், டேட்டாபேஸ் எல்லாமே அப்லோட் ஆகும். அதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்டா என்னோட டிரைவ் உள்ளுக்கு லொகின் பண்ணிக்கொள்ளணும். இதில் அப்டிராஃப்ட் ப்ளஸ் செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போனால் நாங்கள் இது வரைக்கும் என்ன வெப்சைட்டுக்கு எல்லாம் பேக்கப் கொடுத்திரோமோ அந்த பேக்கப் எல்லாம் இங்கே இருக்கும். எந்த வெப்சைட்டுக்கு தேவையோ அந்த வெப்சைட்டை பேரை தேடி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக கிரியேட்டிவ் டிஜிட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் என்கிட்ட இது. அந்த வெப்சைட்டோட தீம்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் அப்லோட் பண்ண விஷயங்கள் இதில் இருக்குது. அதில் அதர்ஸ் இங்கே இது, டேட்டாபேஸ் இது, கிரியேட்டிவ் டிஜிட்டல்ட பிளகின்ஸ் இது, கிரியேட்டிவ் டிஜிட்டல்ட தீம்ஸ் இங்கே இது. இது மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக உதாரணமாக ஸ்கைக்கிங்ன்ற ஒரு வெப்சைட், இன்வெர்டர்ன்ற ஒரு வெப்சைட், கென்டன் GCSன்ற ஒரு வெப்சைட், இப்படி எல்லா வெப்சைட் பிளகின்ஸும் தீம்ஸும் இங்கே தான் ஸ்டோர் ஆகிக்கும். எங்களுக்கு தேவையான இதை மட்டும் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். இங்கே டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகும். திரும்ப அப்டிராஃப்டில் எங்களுக்கு அப்லோட் பண்ணி எங்களோட வெப்சைட்டை ரீஸ்டோர் பண்ணிக்கொள்ள இயலும். இப்படித்தான் இந்த ஆட்டோமேட்டிக் பேக்கப் செட்டப் ஒர்க் ஆகும். இதோட இந்த டைட்டில் கம்ப்ளீட்டாக முடியுது. அடுத்ததாக நாங்கள் ஒர்க் ஃப்ளோ சம்மந்தமாக பார்க்க போகிறோம்.